ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம நிறைய பார்த்தோம். இஃப் கண்டிஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஃபார் லூப்னா என்னன்ட்டு பார்த்தோம், கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டினா என்னன்ட்டு பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒரே ETL பைப்லைனில் யூஸ் பண்ணுவோன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக கைஸ், ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் வச்சு நீங்கள் ஒரு பைப்லைன் எப்போவுமே பில்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு ETL பைப்லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ETL பைப்லைன் இருக்குன்னா மோஸ்ட்டாக நீங்கள் அதில் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு லுக்கப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகே, ஒரு மெட்டடேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் ஒரு ETL பைப்லைனை நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. புரியுதா? ஒரு ETL பைப்லைனை நீங்கள் பில்ட் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் நம்ம இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்தோம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு சினாரியோ வச்சு இது எல்லாத்தையும் ஒரே பைப்லைனில் யூஸ் பண்ண போகிறேன். என்னடா அது சினாரியோ? நீங்கள் வந்து இந்த ETL கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராகவோ இல்லை இன்ஜினியராகவோ ஜாப் பிளேஸும் ஆகியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மேனேஜர் உங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்க பிளாப் ஸ்டோரேஜில் டெஸ்ட் கண்டெய்னர் சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஓகே, டெஸ்ட் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது. அதுக்குள்ளே எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல் இருக்குது. ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3. ஓகேவா? இப்போது இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எம்ப்ளாயீஸ் அப்படின்ற நேம் இருக்க ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போய், எம்ப்ளாயீஸ்ன்ற நேம் இருக்க ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போய் வேறு இல்லைனா இதே கண்டெய்னரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே கண்டெய்னரில் நியூ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த இங்கேருந்து எடுத்த ஃபைல் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே, அவர் சொன்னார்னா நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். எதுக்குடா நான் இந்த ஃபோல்டர்லேருந்து எடுத்து இந்த ஃபோல்டரில் போடணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது. இதுக்குள்ளே தெரியாமல் CSV ஃபைல் போட்டிருக்கலாம், தெரியாமல் JSON ஃபைல் போட்டிருக்கலாம், இல்லை எம்ப்ளாயி ஃபைலே இல்லாத ஃபைல் கூட போட்டிருக்கலாம். பட் நமக்கு என்ன தேவை? எம்ப்ளாயி ஃபைல் மட்டும் தான் தேவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு கண்டெய்னரில் போட போகிறோம். புரியுதா? இப்போ இந்த யூஸ் கேஸை தான் நான் உங்களுக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் ADFக்குள்ளே போயிடுறேன். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன் கைஸ். டெலீட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, வேரியபிளையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பைப்லைன். ஓகே, இது ஒரு பைப்லைன். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிபியில் எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. சரிங்களா? எம்ப்ளாயீஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இது பண்ணலாமா? இல்லைனா ஓகே, இது வேணாம், டிபி விட்டுருங்க. இந்த பிளாப் ஸ்டோரேஜுக்கு வாங்க. பிளாப் ஸ்டோரேஜில் டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே சேல்ஸ் ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு 3 ஃபைல் இருக்குப்பா. இல்லை வந்து என்ன இருக்குன்னா, employees.csv, insurance.csv, joins.sql.pdfன்னு இருக்குது. எனக்கு வந்து எம்ப்ளாயி ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போய் எம்ப்ளாயீஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே நான் போட போகிறேன். ஓகேவா? ஃபோல்டரே எனக்கு இல்லை, பிரச்சனையே இல்லை எனக்கு. இப்போது நான் அதை வந்து ADFலேருந்தே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் எனக்காக அந்த ஃபோல்டர். யார் கிரியேட் பண்ணுவா? Azure Data Factory கிரியேட் பண்ணுவான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கண்டெய்னர் இருக்குது தெரியுமா, சேல்ஸ் ஃபோல்டரு, எத்தனை ஃபைல் வேணால் இருக்கலாம். அது எல்லா ஃபைலோட மெட்டா டேட்டாவையும் நான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட் ஆக்டிவிட்டியே அதை தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, மெட்டா டேட்டாவை எடுக்க போகிறேன். கெட் மெட்டா டேட்டா ஆஃப் சேல்ஸ் ஃபோல்டர். இதில் தான் என்னோட கிளைண்ட்டு சேல்ஸ் ஃபைலும் போடுறான், எம்ப்ளாயி ஃபைலும் போடுறான், எல்லாமே போடுறான். அவனை போய் ஏன்டா இதில் போடுறேன்னு நம்ம கேட்க முடியாது, ஏன்னா அவன் தான் கிளைண்ட்டு. அப்புறம் கோச்சிட்டு போயிடுவான். ஸோ டேட்டா செட் பிளாப் CSV இதை கொடுத்துக்கோங்க. கண்டெய்னர் நேம் என்ன? ஓகே, ஃபோல்டர் லெவல் டேட்டா செட் கொடுத்துக்கோங்க. மெட்டா டேட்டா எடுக்கிறதுக்கு எப்போவுமே ஃபோல்டர் லெவல் டேட்டா செட் தான் கொடுக்கணும். நான் சொல்லியிருப்பேன்ல, அப்போ தான் அதில் இருக்க எல்லா ஃபைலும் வரும். டெஸ்ட் கண்டெய்னர் ஃபோல்டர் வந்து சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போது இதை நான் உங்களுக்கு தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஓகே, சைல்டு ஐட்டம்ஸ் சூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இங்கே ஃபீல்டு லிஸ்ட் இருக்குல்ல, இல்லை ப்ளஸ் கொடுத்துட்டு சைல்டு ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் இவங்க எடுப்பான். இப்போ நான் இது போட்டோடனே இந்த எரர் சால்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், டீபக் கொடுங்க. இப்போது இதுலேருந்து எனக்கு என்னென்ன நேம்லாம் வருதுன்னு பார்ப்போம், என்னென்ன ஃபைலோட மெட்டா டேட்டா கிடைக்குதுன்ட்டு பார்ப்போம். ஓகே, எனக்கு வந்து இந்த 3 ஃபைலோட மெட்டா டேட்டாவும் கிடைக்கணும். அதுலேருந்து நான் எம்ப்ளாயி ஃபைலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, என்ன இருக்குது, சைல்டு ஐட்டம்ஸ் இருக்கா. சைல்டு ஐட்டம்ஸில் எனக்கு இந்த 3 மெட்டா டேட்டாவும் ஒரே அரேவாக கிடச்சிருக்கு கைஸ்.
எப்படி அரேவாக கிடச்சிருக்கு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அரேவை இதில் என்னென்ன ஃபைல் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரில. இந்த அவுட்புட் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது ETL பைப்லைன் ரன் ஆகும்போது பாதியில். ஓகேவா, இந்த அரேவை நான் ஒரு ஃபார் லூப்குள்ளே போட போகிறேன். ஃபார் லூப்குள்ளே போட்டு ஒரு வாட்டியும் நீ இந்த ஒரு ஐட்டமையும் லூப் பண்ணி எனக்கு employees.csvன்ற ஃபைலை மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்றத ஃபார் லூப்குள்ளே நான் இஃப் கண்டிஷன் போட்டு சொல்ல போகிறேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார் லூப் போட போகிறேன். எதுக்கு, இங்கே எனக்கு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ஐட்டமையும் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஃபார் லூப் போடுறேன். சரிங்களா, ஃபார் லூப் போடுறேன். ஃபார் லூப்பில் என்ன பண்ண போகிறேன், இப்போது இதை நான் ஆன் சக்ஸஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் ஈச் சேல்ஸ் ஃபோல்டர் ஃபைல்ஸ், ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு வா. இப்போ இதோட எக்ஸ்பிரஷனில் சீக்வென்ஷியல் எனேபிள் பண்ணிவிட்டு கெட் மெட்டாடேட்டா அப்படின்ற எதுக்குள்ளே உங்களுக்கு அந்த லிஸ்ட் இருக்குது, சைல்டு ஐட்டம்ஸ். ஓகே, சைல்டு ஐட்டம்ஸ் புரியுதா, சைல்டு ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது, கெட் மெட்டாடேட்டா ஆஃப் இங்கே இருக்க பாருங்கள், அவுட்புட் டாட் சைல்டு ஐட்டம்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். கெட் மெட்டாடேட்டா ஆக்டிவிட்டியோட அவுட்புட்டோட சைல்டு ஐட்டம்ஸில் தான் உங்களுக்கு அந்த அரே வருது. இந்த அரேவை கொடுத்துட்டிங்கன்னா அந்த அரேக்குள்ளே இருக்க இந்த ஒரு ஐட்டமையும் ஒரு ஐட்ரேஷனுக்கு ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ண போகுது. அதுதான் ஃபார் லூப்போட வேலையே. ஓகே, இப்போ இது முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ இதுக்குள்ளே போய் நான் என்ன செக் பண்ண போகிறேன் திரும்பியும் பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் ஒன்று வைக்க போகிறேன். இந்த இஃப் கண்டிஷன் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்ற சிஎஸ்வி ஃபைல் இருக்க பாருங்கள், எம்ப்ளாயீஸ் ஸ்டார்ட் ஆகிற சிஎஸ்வி ஃபைலை மட்டும்தான் இந்த ஃபோல்டர்லேருந்து வேறு ஃபோல்டருக்கு நான் அனுப்பணும். ஸோ அதுக்காக நான் இஃப் கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு இல்லைனா ஸ்டார்ட்ஸ் வித் எது ஸ்டார்ட்ஸ் வித், ஓகே, எது ஐட்டம் டாட் நேம். ஒரு ஐட்டம் எடுக்குது, அதில் இருக்க அந்த நேம் இருக்குது தெரியுமா, இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுன்னா அப்போ ஐட்டம் எது, ஃபார் லூப்போட கரண்ட் ஐட்டம் டாட் நேம். இது வந்து இங்கே அது வந்து எப்படி இருக்கணும், எம்ப்ளாயீஸ். அப்போ என்ன பண்ணோம், எம்ப்ளாயீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகிற ஃபைலை மட்டும் எடுப்பான் இவன். ஓகே, அவ்வளோதான், இஃப் கண்டிஷனோட கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த இஃப் கண்டிஷனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா fetch இஃப் இல்லைனா இஃப் எம்ப்ளாயி ஃபைல்ஸ். அந்த ஃபைலோட நேம் எம்ப்ளாயி ஃபைலாக இருந்தால் மட்டும் ட்ரூ ஆக்டிவிட்டிக்குள்ளே போய் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி போட போகிறேன். எதுக்கு, ஏன் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி, இந்த சேல்ஸ் ஃபோல்டரில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எம்ப்ளாயீஸ் ஃபோல்டருக்குள்ளே மாற்ற போகிறேன். அதுக்காக ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைலை இன்னொரு ஃபோல்டருக்கு அனுப்புகிறேன். அதுக்கு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி போடுறேன். இந்த இஃபோட ட்ரூக்குள்ளே போயிட்டு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி போடுறேன். இப்போது இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டிக்கு நான் ஃபோல்டர் லெவல் டேட்டா செட் யூஸ் பண்ணுமா இல்லை ஃபைல் லெவல் டேட்டா செட் யூஸ் பண்ணுமா, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கரெக்ட், நம்ம ஃபோல்டர் லெவல் டேட்டா செட் இல்லை ஃபைல் லெவல் டேட்டா செட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபைல் நேம் வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் அங்கே இன்னொரு ஃபோல்டரில் இந்த ஃபைல் நேமில் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி சொல்ல போகிறோம். அதுக்கு ஃபைல் லெவல் வரைக்கும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். கண்டெய்னர் நேம் என்ன, இங்கே பாருங்கள், சோர்ஸ்னால் என்ன, எங்கேருந்து எடுக்கிறோம், டெஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்க சேல்ஸ் ஃபோல்டருக்குள்ளேருந்து எடுக்கிறோம். ஓகேவா, டெஸ்ட் கண்டெய்னர் ஃபோல்டர் நேம் வந்து சேல்ஸ் அண்டர்ஸ்கோர் ஃபோல்டர். ஃபைல் நேம் தான் இங்கே நிறைய இருக்கேடா, நான் எத்தனை கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எதுக்குள்ளே இருக்கோம், ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கோம். ஃபார் லூப் என்ன பண்ணோம், ஒரு ஐட்ரேஷனுக்கும் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வரும். ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும், இந்த ஃபைலோட நேம் எம்ப்ளாயீஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரூக்குள்ளே போவோம். ஸோ ஜஸ்ட் அந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்போ வருவோம், ஃபார் லூப்புக்குள்ளேருந்து தானே வரும். அப்போ ஐட்டம் டாட் நேமே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்போ வரும், எம்ப்ளாயீஸ் அப்படின்ற இங்கே ஐட்டம் டாட் நேமில் எம்ப்ளாயீஸ்ன்ற ஃபைல் வந்தால் மட்டும்தான் வரும். அப்போது ஃபார் லூப்போட ஐட்டம் டாட் நேம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபைல் நேம் கிடச்சிரும். ஓகேவா, இங்கே போயிட்டு டைனாமிக் எக்ஸ்பிரஷனில் இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா ஐட்டம் டாட் நேம், ஐட்டமுக்கு முன்னாடி மட்டும் இப்படி போடணும், அவ்வளோதான் கைஸ். ஐட்டம் டாட் நேம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். சேம், இப்போது எந்த ஃபோல்டருக்கு போகுது, திரும்பியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் லெவல் வரைக்கும் இது பண்ணுவோம். கண்டெய்னர் வந்து சேம், டெஸ்ட் கண்டெய்னரில் எம்ப்ளாயீஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே போகுது. எம்ப்ளாயீஸ் ஃபோல்டர்
எம்ப்ளாயிஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே திரும்பி ஃபைல் நேம் எப்படி நான் அங்கேருந்து என்ன ஃபைல் நேம் எடுத்தனோ மாற்ற மாட்டேன், இங்கேருந்து என்ன ஃபைல் நேம் எடுத்தனோ அதே ஃபைல் நேம் தான். ஸோ கரண்ட் ஐட்டம் ஃபார் லூப்போட கரண்ட் ஐட்டம் டாட் நேம், அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த ETL பைப்லைன் ரெடி கைஸ். இல்லை நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கெட் மெட்டடேட்டா ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இஃப் கண்டிஷன் போட்டிருக்கேன், அதுக்குள்ளே தான் காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். இப்போது இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் பார்ட்டிஷன் டைரக்ட்லி அப்படின்னு இருக்குது சோர்ஸ். அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. சரி, ஓகே கைஸ், இப்போதைக்கு உங்களுக்கு இதுவே போதும். நான் சொன்னேன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. அதெல்லாம் வந்து ஸ்பார்க் கான்செப்ட்ஸில் போவோம், பார்ட்டிஷன் எல்லாம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட யூடியூப்லேயே பிளேலிஸ்ட் வரும், ஸ்டே டியூன் கைஸ். இப்போ நம்ம இந்த பைப்லைனை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த பைப்லைன் என்ன பண்ண போகுது, இப்போது இந்த ஃபோல்டருக்குள்ளே போகுது, எல்லா ஃபைலோட மெட்டடேட்டாவையும் எடுக்க போகுது. எடுத்துகிட்டு எம்ப்ளாயி ஃபைலை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த டெஸ்ட் கண்டெய்னரில் எம்ப்ளாயிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் போட போகுது. நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். இப்போது ஒரு ஃபோல்டருக்குள்ளே எத்தனை ஃபைல் இருக்கோ அதை பொறுத்து இந்த கெட் மெட்டடேட்டா ஆக்டிவிட்டியோட எக்ஸிக்யூஷன் டைம் மாறும். கம்மி ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸிக்யூட் ஆகிடும், நிறைய ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கெட் மெட்டடேட்டா ஆக்டிவிட்டிலேருந்து எனக்கு மூணு சைல்டு ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. என்னென்ன எம்ப்ளாயிஸ் கிடச்சிருக்கு, இன்சூரன்ஸ் டாட் சிஎஸ்வி, ஜாயின் டாட் எஸ்கியூஎல், பிடிஎஃப்னு கிடச்சிருக்கு. ஏன்னா வந்து எம்ப்ளாயி சிஎஸ்வி ஃபைலை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஆனால் ஃபார் லூப்புக்குள்ளே இந்த 3 ஃபைலும் போவோம். எனக்கு எத்தனாவதா எம்ப்ளாயிஸ் ஃபைல் இருக்குன்ட்டு தெரில. அது ஃபஸ்ட்டும் இருக்கலாம், லாஸ்ட்டும் இருக்கலாம், எப்போ எத்தனாவது 99th ஃபைலாக கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போது எனக்கு இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு கைஸ். ஃபார் லூப்புக்குள்ளே இருக்க இஃப் கண்டிஷன் ஃபில்டர் பண்ணியிருக்கு. ஓகே, ஃபில்டர் பண்ணி காப்பி டேட்டா போட்டிருக்கு. இப்போது நான் இந்த டெஸ்ட் கண்டெய்னரில் வந்து பார்த்தேன்னா எம்ப்ளாயிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ளே எம்ப்ளாயிஸ் சிஎஸ்வின்ற ஃபைல் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? ETL பைப்லைனை எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண முடியுது, அதோட பவர் பார்த்தீங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ETL பைப்லைன் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலனா இந்த வீடியோ ஒரு வாட்டி திரும்பி பாருங்கள் கைஸ். தேங்க்யூ.